வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லியில சங்கி கூட்டத்துடைய ஆட்சி அமைஞ்சு 10 நாள் கூட ஆகல. அடுத்தடுத்து பல சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 10 நாள்லயே இவ்ளோ போட்டு மக்களை படுத்துறாங்கன்னா, டெல்லி மக்கள் இன்னும் என்னெல்லாம் அடுத்த 5 வருஷத்துக்கு அனுபவிக்க போறாங்களோ அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா வேலியில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையா, நீங்க தானே இந்த சங்கி கூட்டத்துக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சீங்க. அதனால நல்லா அனுபவிங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து மகளிர் உரிமை தொகை ரூ. 2,500 ஒவ்வொருத்தருக்கும் குடுக்கறதுதான் அப்படின்னு பிஜேபி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில மட்டும் இல்ல, மேடை மேடையா பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. அத பத்தி வாயே திறக்கல. பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு டெல்லி சிஎம் ரேகா குப்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி கஜானாவை காலியாக்கிட்டு போயிருச்சு. அதனால இப்ப எங்கிட்ட பணமே இல்ல. பணம் வரும்போது இத கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதே காரணத்தை இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு சொன்னோன்னே இவங்க என்னெல்லாம் பேசுனாங்க. அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா கஜானாவோட நிலைமை? உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஆட்சியில இருந்த கட்சி தானே. அப்ப தெரிஞ்சிருந்தும் நீங்க மக்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய மகளிரை ஏமாத்திட்டீங்க. இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. ஆனா இப்போ இதே காரணத்தை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டெல்லி மக்கள் எதிர்கட்சிகள்லாம் இதே கேள்வியைத்தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இது இப்படி நடந்துச்சா? இவங்க தேர்தல்ல என்ன பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவாலை இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணாங்க. பாருங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஷீஷ் மெஹல் கண்ணாடி மாளிகை கட்டுறாரு. உள்ளேயே ஸ்விம்மிங் பூல், ஜக்கூசி எல்லாம் வச்சு இவர் கட்டுறாரு. இவரா ஆம் ஆத்மியுடைய தலைவர்? சும்மா வெளியில மட்டும்தான் இவர் வந்து வெறும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு பேண்டையும் போட்டுக்கிட்டு ஒரு மஃப்ளரையும் போட்டு லொக்கு லொக்குன்னு எருமிட்டு வராரு. ஆனா உண்மையிலேயே இவர் பாருங்க எவ்வளவு சௌரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தலைவர் அவங்களுக்கு தேவை? மோடிய மாதிரி ஒரு ஏழை தாயின் மகன் அல்லவா உங்களுக்கு தேவை? மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவர் அல்லவா உங்களுக்கு தேவை? அப்படியெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு ரேகா குப்தான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து கவுன்சிலரா இருக்கும் பொழுது மைக்கெல்லாம் போட்டு உடைச்சிருக்கு. அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. இது வரைக்கும் எம்எல்ஏவா எம்பியா அந்த அம்மா ஜெயிச்சதே கிடையாது. இதுதான் முதல் முறை ஜெயிச்சிருக்காங்க. அவங்களை தூக்கி டெல்லி சிஎம்மா போட்டுட்டாங்க. அந்த அம்மா சிஎம் பதவிக்கு வந்தோடனே முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணுச்சு? தன்னுடைய பழைய காரை கொடுத்துட்டு 40 லட்சம் ரூபாய்க்கு புத்தம் புது காரை வாங்கி அதற்கு நம்பர் 1 அப்படின்னு ஃபேன்சி நம்பர் பிளேட்டை வாங்கி மாட்டிக்கிட்டு தன்னோட அல்லக்கைகளோட டெல்லியை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஏழை தாய் மகளின் லட்சணமா? இதுதான் மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா? அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு டெல்லி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மூன்றாவது, வன்முறை இல்லைன்னா அது பாஜக ஆட்சியே இல்லையே. ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய அக்பர் ரோடு, ஹுமாயூன் ரோடு, இது போன்ற ரோடுகள் எல்லாம் இந்த சங்கி கூட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதுக்குன்னே வந்து சோறு போட்டு வளர்த்து வச்சிருப்பாங்க. சோறுன்னு நான் சொல்றது வன்மம். மூளைக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையருக்கு எதிராக வன்மத்தையும் வெறியையும் ஊட்டி ஊட்டி வளர்த்து வச்சிருப்பாங்கல்ல ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அக்பர் ரோடு, ஹுமாயூன் ரோடு எங்கெல்லாம் போர்டு வச்சிருக்கோம் அங்கெல்லாம் போய் ஒண்ணு கடிச்சு அந்த போர்டெல்லாம் அடிச்சு உடைச்சு சத்ரபதி சிவாஜி மார்க் அப்படின்னு அங்க போய் போர்டு வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட உன்னதமான காரியத்தெல்லாம் டெல்லி அரசாங்கத்துடைய ஆசீர்வாதத்தோட இந்த கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது. அடுத்தது, பாஜகவுடைய மாணவர் அணி ஏபிவிபி, நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இந்த ஏபிவிபி உடைய தலைவர் தமிழ்நாட்டுல என்ன கேவலமான காரியம் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துறேன். தமிழ்நாட்டுல ஏபிவிபியோட தலைவர் டாக்டர் சுப்பையா பெரிய நியூரோ சர்ஜன். அவர் வீட்டு கீழே அவர் அபார்ட்மெண்ட்ல ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு வயசான அம்மா தனியா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய பார்க்கிங் ஸ்பேஸ எனக்கு கொடுக்குறீங்களா, நான் என் காரை நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, எடுத்துக்கங்க, ஆனா அதற்கு எனக்கு ரீசனபிளா ஏதாவது ரெண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் கிட்டயா நீ ரெண்ட் கேட்கிற அப்படின்ட்டு அந்த அம்மாவை எவ்வளவு அலக்கழிச்சிருக்காரு தெரியுமா? வீட்டு வாசல்ல நின்னு ஒண்ணு கடிச்சிருக்குங்க இந்த ஜென்மம்.
அப்படிப்பட்ட திறமையான நல்லவர்களை கொண்டதுதான் பாஜகவுடைய மாணவர் அணியான ஏபிவிபி. இந்த தற்கொலை கூட்டம் என்ன பண்ணிருக்குன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டி, டெல்லியில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல்ல மாணவர்கள் மாணவிகள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டாங்க. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டலுக்குள்ள பூந்து, மெஸ்ஸுக்குள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் மீது இந்த தற்கொலை கூட்டம் தாக்குதல் நடத்திருக்கு. சரி, இவங்க மதவெறி நமக்கு தெரியும். இதுங்க இப்படி பண்றது ஒண்ணும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல. ஆனா இதை தாண்டி ஒரு தற்கொலைத்தனம் இதுங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கு? ஜூல இருக்கக்கூடிய புலிகளுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பாடு கொடுத்துட்டாங்களாம். அதுக்காக ஜூல இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இந்த தற்கொலை கூட்டம் சண்டைக்கு போயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இதே கூட்டம் தான் வெஸ்ட் பெங்கால்ல 2 புலிகளுக்கு அக்பர் சீதா அப்படின்னு பேரை வச்சு 2 புலிகளையும் சேர்ந்து நடமாட விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு போட்டுச்சு. மறுபடியும் இவங்க வேலையை டெல்லியில இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதையும் அங்க இருக்கக்கூடிய டெல்லி மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் இப்படி இருக்குன்னா அரசாங்கம் நேத்து அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்குது. அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக ரொம்ப சீரியஸா நடவடிக்கையை எடுக்க போறாங்களாம். டெல்லியோடைய என்வாரன்மெண்டல் மினிஸ்டர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா நேத்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றாரு, இதன் முதல் படியாக வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் 15 வருஷம் ஓல்டு காரு, பைக் எல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் டீசல் வழங்கப்படாது. எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இதற்கான ஸ்பெஷல் டிவைசஸ் நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டிவைஸ் மூலமா எந்த வண்டி 15 வருஷத்துக்கு மேல பழசானது அப்படிங்கறத எங்களால எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது போன்ற வண்டிகளுக்கு பெட்ரோல் டீசல் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு அபத்தமான அறிவிப்பு யோசிச்சு பாருங்களேன். ஒரு 15 வருஷமா ஒரே வண்டியை வச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வசதியானவங்க எல்லாம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டியை மாத்துவாங்க. ஆனா இன்னமும் லோவர் மிடில் கிளாஸா, ஏழை எளிய மக்களா இருக்கக்கூடியவங்க தான் 10 வருஷமா 15 வருஷமா ஒரே வண்டியை வச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட செக்மெண்ட்டை தான் இந்த அரசாங்கம் பழி வாங்குது. நீங்க ரூலை போட்டுட்டு போயிடுவீங்க, பாவம் அவங்க என்னங்க செய்வாங்க? இப்படிப்பட்ட வண்டிகளுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியில பெட்ரோல் டீசல் போட முடியாது அப்படின்னு நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா, இப்ப அவசரப்பட்டு இவங்க போய் வண்டியை வித்து புது வண்டி வாங்கணும்னு நினைச்சா அடிமாட்டு விலைக்கு கேட்க மாட்டானா வண்டிய? இதனால யாருக்கு நஷ்டம்? இது மட்டும் இல்ல, புது வண்டி வாங்கணும்னா வண்டியை விட இவங்க போடுற வரிதான் அதிகமா இருக்கு. வண்டி விலையை விட இவங்க போடக்கூடிய இன்சூரன்ஸ், ரோட் டாக்ஸ் தான் மிக அதிகமாக இருக்கு. ஏழை எளிய மக்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? இப்ப திடுதிப்புன்னு யார கேட்டு இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்தீங்க? அது மட்டும் இல்ல, டெல்லியில ஏர் பொல்யூஷன் வெறும் இந்த வண்டிகள்னால மட்டும்தான் ஏற்படுதா? பஞ்சாப்லயும் ஹரியானாலையும் தொடர்ந்து ஸ்டபிள் பர்னிங் நடக்குது. அந்த புகையினால எவ்வளவு மாசு வருது. இத குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சுத்தி வர இருக்கக்கூடிய ஹரியானா, யூபி எல்லாமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தானே. நீங்க நினைச்சிருந்தா இதுல நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா? அதற்கான ஏதாவது நடவடிக்கை, ஏதாவது ஒரு முயற்சிய இந்த சங்கி கூட்டம் எடுத்துச்சா? அப்போ பொல்யூஷனுக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு பார்த்து அதற்கான தீர்வுகளை கொண்டு வரணும். டெல்லியை சுத்தி அவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அவ்வளவு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கு. அந்த கார்பரேட்டுகள்லாம் எமிஷன் நார்ம்ஸ கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்னு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல ஃபாலோ பண்ணாதவங்க மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? சரி, ஆம் ஆத்மி கட்சி தான் எடுக்கல, நீங்க எடுக்கலாம்ல. ஆம் ஆத்மி கட்சி இருக்கும் பொழுதே முக்காவாசியான அதிகாரத்தை லெப்டினன்ட் கவர்னர்ட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்கல்ல நீங்க. அப்ப இவ்வளவு நாள் அவர் என்ன தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தாரா? அப்போ ஒரு விஷயத்தை சரி செய்யணும்னா அதற்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு சயின்டிபிக்கா அதுக்கு தீர்வு காண வேண்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி முட்டாள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த சங்கிகளுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சீங்கல்ல, இது வெறும் ட்ரெய்லர் தான்.
இன்னும் 5 வருஷம் இருக்கு. மெயின் பிக்சர் ஓஹோன்னு இருக்க போகுது. தலையெழுத்து. அனுபவிங்க.